இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு சின்னதாக ஒரு நகைச்சுவை கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒருத்தர் என்ன பண்ணான்னா, தினமும் திருப்பள்ளிக்கு வருவது வழக்கம். அன்னை மரியாளுடைய பக்தர் அவர். பூசையில் பங்கெடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போக வேண்டும் முன்பாக என்ன பண்ணுவார், மாதாவுடைய திருச்சுருப்பத்துக்கு முன்னாடி போயிட்டு அவருடைய பாதத்தை தொட்டு பக்தியாக வணங்கிட்டு போகிறது மிக மிக ஒரு வழக்கமான ஒரு காரியம். இதை அந்த பங்கு சாமி என்ன பண்ணுறார், கவனிச்சுட்டு இருப்பார். நல்ல ஒரு மனுஷன்பா, அன்னை மரியாதை எவ்வளோ ஒரு பாசம் இவனுக்கு. தினமும் அம்மாவுடைய பாதத்தில் நின்று தொட்டு வணங்கி ஜபிச்சுட்டு போகிறார். நல்ல மனுஷன். அப்படியே அதனால் ஒரு கூர்ந்து ஒன்று ஃபாதர் ஒன்று கவனிக்கிறாரு. இவன் இந்த நபர் என்ன பண்ணுறாரு, அன்னையுடைய பாதம் தொட்டு என்ன பண்ணுறாரு, கண்ணில் ஒத்திக்கிறார். பக்கத்தில் அன்னை மரியாள் பாம்பினை மிதித்து கொண்டிருக்கின்ற அந்த பாம்பை என்ன பண்ணுறது, தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு போகிறார். ஃபாதருக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவர் அன்னை மரியாளுடைய பார்த்து தொட்டு வணங்கலாம், சரி மகிழ்ச்சி, அதனால் பாம்பையும் தொட்டு கும்பிட்டு போகிறாரு. இவர் ரொம்ப நாளாக ஃபாதருக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. இவருக்கு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், ஐயா இங்கே வாங்க. சொல்லுங்கள் சாமி. இல்லை, நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன், நீங்கள் நல்லதான், தப்பு இல்லை, அன்னை மாதாவுடைய பார்த்து தொட்டு வணங்கிட்டு போகிற சந்தோஷம், அதுன்னா பாம்பனுடைய உருவத்தை தொட்டு கும்பிட்டு போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சாமியார் அவர்கிட்ட கேட்டார். அதுக்கு அந்த போய் சொன்னார், இல்லைங்க சாமி, நம்ம காலம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போனால் அம்மா பார்த்துக்குவாங்க. ஏன்னா தினமும் என் பார்த்து தொட்டு வணங்கினாங்க, அம்மா பார்த்துக்குவாங்க. ஒருவேளை நரகத்துக்கு போனால் பேய் பார்த்துக்கும், அது பாம்பு சாத்தான் பார்த்துக்குமா. அதனால என்ன பண்ணுறான்னு ரெண்டுத்தையும் தொட்டு கும்பிட்டு போகிறேன்னு சொன்னான். சோரிகளே, ஒரு நகைச்சுவையாக சொன்னாலும் கூட மனுஷனுக்கு 2 குணங்கள் உண்டு, இருவேறு மனங்கள் உண்டு. இதுவும் வேணும், இதுவும் வேணும், இருக்கட்டும் என்று இந்த 2 மனங்கள் மனுஷனுக்கு உண்டு. ஆனால் சொல்ல வருங்க பார்ப்போம். புது துணியில் பழசை வச்சு ஒட்டு போடாது. பழைய துணி என்ன பண்ணுறத ஒட்டு போட்டு உடுத்திக்காது, நல்லா இருக்காது. பழைய தோல் பையில் புது ரசத்தை ஊற்றி வைக்காது. பழைய துணி கிழிஞ்சு போச்சு, புதுசுலேருந்து ஒரு பிரித்து எடுத்து பழசில் ஒட்டு போடாத. புது துணியும் கிழிஞ்சு போகும், பழசம் பார்க்க சகிக்காது, நல்லா இருக்காது. எனவே நீங்கள் புது மனநிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுவார். 2 மனசை வச்சுக்காதீங்க. ஆனால் மக்கள் அப்படிதான் இருந்தாங்க, 2 மனசோட இருந்தாங்க. இதுவும் வேணும் இதுவும் வேணும் என்று இந்த நிலை அவங்களுக்கு மனசில் இருந்துச்சு. யாரும் சொல்ல பாருங்க, பழைய பாட்டு பாருங்க பாப்போம். உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன்னு சொல்ல, பழசெல்லாம் விட்டு தூக்கி போடு. இனிமேல் நான் உங்களுக்கு இறைவாக்கினை வழியாக என் வார்த்தை சொல்ல மாட்டேன், இனி உங்களுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் பதிப்பேன்னு சொல்லுவார். புது இதயத்தை கொடுப்பேன், கல்லான இதயத்தை தூக்கி போட்டு கனிவான இதயத்தை கொடுப்பேன்னு சொல்லுவார். அப்போ 2 மனம் ஒன்றே போதுன்னு சொல்லுவார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கும் 2 மனசோட தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இன்றைக்கு அர்த்தமான 2ஆம் வாசகம், அதாவது நற்செய்தி வாசகம். ஒரு தகப்ப என்ன பண்ணுவார், இந்த பிள்ளைகிட்ட நிற்கும் பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், சின்ன பிள்ளைங்க பாருங்க பார்ப்போம், நான் யார் சொல்லுங்க அப்படி கேட்போம். அப்பா கேட்பார். அந்த குழந்தை அப்பான்னு சொன்ன ஒரு தகப்பனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஐயோ என் பிள்ளை என்ன அடையாளம் கண்டு கொண்டது, என் பிள்ளை என்ன அடையாளம் கண்டுக்கிச்சு. நீ வாரி அனைத்து முத்தமிடுவா. ஒரு தாயோ தகப்பன்னு சொல்றாரு. ஒரு நிறைய பேர் கீழே நீக்கிட்டுமே நல்லா கை காட்டி கூப்பிடுவாங்க குழந்தைங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். கரெக்ட்
பெத்த பிள்ளை அம்மா கிட்ட போய் தாவி ஏறும் பாருங்க. ஒரு தாய்க்கு அதோட மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். தான் தாய் என ஒரு குழந்தை அடையாளம் கண்டுகொள்கின்ற பொழுது அது மிக மகிழ்ச்சி. அது அப்படி மனநிலை தான் ஏசப்பாக்கிங்க பாருங்க பார்ப்போம். பிலிப்பு நகருக்கு போறாரு, நற்செய்தி பணிக்கு போறாரு. அப்போ தன் சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, சீடர்களே, நான் யாருன்னு எல்லாரும் சொல்றாங்க? எலியா என்றும், எரேமியா என்றும், திருமுழுக்கு யோவான் என்றும், இறைவாக்கினர் என்றும் எல்லாம். சரி, அவங்கள விடுங்க. நீங்க என் கூடவே இருக்கிறீங்க, என் கூட தான் உண்டு உறங்குறீங்க, என் உணரப்பட்ட இறைவாக்கு பணிக்கு வரீங்க, எங்க தான் பயிற்சி எடுத்துக்கிறீங்க. எனக்கு அப்போ நீங்க தான் நான் நம்பி இருக்கிறேன். அப்படிப்பட்ட நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், நான் யாருன்னு நினைக்கிறேங்க சொல்லுங்க என்று என்ன பண்றாங்க ஆண்டவர் இயேசப்பா அவர் கேட்கிறார். சீமோன் பேதுரு சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். இந்த வார்த்தை ஏசப்பா சொல்ற இந்த வார்த்தையை உனக்கு மனுஷ அறிவால் அதை உணர முடியாது. மனுஷ அறிவை கொண்டு கடவுளை அவனை உணர்ந்து பார்க்க முடியவே முடியாது. அதற்கான வெளிப்பாட்டை கடவுள் தான் கொடுக்கணும். ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணா வெளிப்படையா சொல்றாரு பொழுது, நான் எவ்வளவோ என்னுடைய ஆய்வகத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால கடவுளை கண்டுபிடிக்கவே முடியல. என்னுடைய ஆய்வகத்துல நான் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால கடவுளை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொன்ன ஒரு விஞ்ஞானி. எவ்வளவு ஒரு கர்வம் பாருங்க பாப்பா. மனுஷ அறிவில் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு விஞ்ஞானி இவரு. இன்னொரு விஞ்ஞானி நிலாவுக்கு போனாராம், ஆகாயத்துக்கு போனாராம், ஒரு விண்வெளிக்கு போனாராம். அங்கிருந்து இந்த உலகத்தை பார்க்குற அந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்குது. மேல இருந்து இந்த பூமி பந்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகா இருக்குது. அவர் சொல்றான், கடவுளே அவருடைய படைப்புன்னு சொல்றாங்க. 2 பேரும் விஞ்ஞானிகள் தான். 2 பேரும் கடவுளை கண்டறிகின்ற ஞானத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தான் கடவுளை கண்டறிவது மனித ஞானத்தால் முடியாது. அது கடவுளுடைய கிருபை வேணும். அதுக்கு பேதுரு பாருங்க பார்ப்பீங்க, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் சொல்றாரு பாருங்க. எந்த அளவுக்கு அவர் ஆண்டவர் உணர்ந்திருக்கும் பாருங்க பார்ப்போம். இந்த வார்த்தைக்கு ஆண்டவருடைய பரிசு பாருங்க. ராயப்பா, உன் பெயர் பாறை. கேபான்னு சொன்னா பாறைன்னு அர்த்தம். அந்த பாறை தான் என்ன பண்ணுவாருங்க, நமது தெலுங்குல சொல்லுவாங்க, ராயின்னு சொல்லுவாங்க. அதான் ராயப்பா ஒரு பேர் இப்படிதான். ராயினா பாறைன்னு அர்த்தம் தெலுங்குல. கேபா என்றால் பாறைன்னு அர்த்தம். கேபா தான் அவரோட மேல பெயர் தான். பாருங்க பார்ப்போம். இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், விண்ணகத்தில் வாயில் யாரும் உன்னை ஜெயிக்க முடியாது. விண்ணரசின் திறவுகோலை அவங்கள்ட்ட கொடுப்பேன். மண்ணுலகிலே நீ எதையெல்லாம் அனுமதிக்கிறியோ அதெல்லாம் நான் அனுமதிப்பேன். இங்க எதெல்லாம் நீ மறுக்கிறியோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், விண்ணகத்திலையும் மறுப்பு. எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை, மிக பெரும் வல்லமையை, ஒரு சக்தியை, ஒரு 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 போஸ்டிங் இல்லையா, ஒரு ஒரு அதிகாரத்தை ராயப்படுத்த பிறகு ஆண்டவர். இதற்கு விசுவாச அடிப்படை. அப்படி பெயர் வாங்கின அந்த ராயப்பர் பேதுரு பின்னாடி பாருங்க பேயினும் பேர் வாங்குறாரு பாருங்க. அடுத்த பகுதியில் வாசிக்கணும். நம்ம என்ன பண்றாரு, நம்ம ரிசுலுக்கு போய் என்ன பண்ணுவோம், நம்ம மூப்பர்கள், நம்ம தலைமை குருக்கள் எல்லாரும் நம்ம போவோம். என்ன பண்ணுவாங்க, நம்ம துன்பப்படவும் என்னை என்ன பண்ணுவாரு, கொலை செய்யவும் திட்டம் போட்டிருக்கேன். நான் சாகணும், நான் செத்து 3 நாள் உயிரோட வருவேன்னு சொல்றாரு. எதையும் அவருக்கு ஏற்றுக்க முடியல. ஆண்டவரே, இப்படிலாம் நடக்கவே கூடாது என்று நம்ம தனியாக கொண்டு போய் சொல்றோம். ஆண்டவரே, உங்களுக்கு சாகக்கூடாது, நீங்க
முதல்ல மெஸ்ஸிய கடவுளுடைய மகன் அறிக்கையிட்ட அந்த வாய் மீட்பு திட்டத்தை சொல்லுகிற பொழுது பின்வாங்குகிறது. அப்படி சாகக்கூடாது. இந்த உலக நீங்க ராஜாவாகணும், நாங்களாம் மந்திரிகளாகணும், அந்த ரேஞ்சுக்கு நாங்கள் ஆகணும், உங்கள் கூட நாங்கள் இருந்து ஆட்சி செய்து நாங்கள் பெரிய ஒரு கோல் வச்சணும், அப்படி நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். நீங்களும் சாக போகிறேன்னு சொல்கிறீங்க. 2 மனசு பாருங்க இங்கே. அதற்கு முதல்ல விண்ணரசனுடைய திறவுகளையே கொடுத்த ஆண்டவர் அதுக்கு சொல்ல பாருங்க பார்ப்போம். என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையா இருக்கிறாய். நீ கடவுளுக்கு ஏற்றபடி நீ என்னவே இல்லை. நீ என்ன பண்ற? இந்த உலகம் சாதாரண நீ என்ன பண்ற? நீ எண்ணுகிறாய். இந்த உலக காலத்தை தான் என்ற நீ அப்பாலே போய் சாத்தானே என்று ஆண்டவர் சொல்கிறார். சர்களே, மனுஷன் 2 ஒரு நிலையா இருக்க மாட்டான். மனுஷன் இப்படியும் இருப்பான், அப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி அப்படி மாறி 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 இந்த உலக வாழ்க்கையில் ஐயோ மனுஷன் சிக்கி சின்னவரை பண்றான் பாருங்க. 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, 2 மனம் வேண்டும். ஒரு பாட்டு உண்டு, அது இந்த திரைப்படத்துக்கு பொருந்ததோ இல்லையோ, மனுஷனுக்கு ஈஸியாக பொருந்தும். 2 மனசு அவனுக்கு என்ன பண்ணுது, அப்படியே அலை மோதிட்டு கிடக்குது மனுஷனு. இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். சீன் பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள்லாம் பாலைவனம் இருக்கிறார்கள். அதாவது ஒரு சமயம் ஆண்டவரை முழுமையாக நம்புகிறாங்க, ஒரு சமயம் அவரை தூக்கி தெருவில் போட்டுறாங்க. இங்கே சொல்கிற வார்த்தையை கவனிங்க. அவங்க தண்ணி கிடையாது. அது என்ன பண்ணியிருக்கலாம், மோசைக்கிட்ட ஒரு அமைதியாக கேட்டிருக்கலாம். கண்டிப்பாக மோசை தண்ணி இல்லை, மோசை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மோசை எங்களுக்கு கொடுப்பார், தண்ணி தாகமாக இருக்குது, எங்களுக்கு தண்ணி கொடுங்க, கேட்கலாம் இல்லையா? கேட்ட ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? ஒரு பிள்ளை அப்பம் காட்டில் பாறையை கொடுப்பாறை என்று ஏசப் சொல்ல பாருங்க பார்ப்போம். அப்போ அவர் விட்டுருவார சொல்லுங்க பார்ப்போம். உங்களை காப்பாற்ற நான் இறங்கி வந்திருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் என் மக்கள் தவிச்சு தண்ணி விட விட்டுருவாரா? ஆனால் அவர்கள் அதற்கு கையாளுகிற முறையை பாருங்க பார்ப்போம். மோசே, அதாவது மக்கள் மோசே கிட்ட வாதாடி கோரியது, நாங்கள் எங்கள் சகோதரி போல செத்து போயது நடந்திருக்கோம். எங்களுக்கு என்ன கொடிய வார்த்தை பாருங்க. நாங்கள் செத்து போயிருந்தா இவ்வளோ நலமாக இருந்திருக்கும். பாருங்க பார்ப்போம். அதுக்கு கீழே பாருங்க பார்ப்போம். நாங்கள் எகிப்தில் இல்லையா தானிய நிலம், அத்தி மரம், திராட்சை கொடி, மாதுளை செடி எல்லாம் சாப்பிட்டு அம்மா தெம்பாருனா அடிமை வாழ்வு அவங்களுக்கு கண்ணில் படலை, தின்ன தீனி மட்டும் மனசில் படுது பாருங்க. கடவுள் எப்படி நம்மளை மீட்டு கொண்டு வந்து நம்ம சுதந்திரமாக இருக்கிறோமேங்கிற அந்த விசுவாசம் கிடையாது. தின்ன சோறு மட்டும் ஞாபகத்துக்கு வருது அவங்களுக்கு. பாருங்க பார்ப்போம். தானிய நிலம், திராட்சை கொடி, மாதுளை செடி எதுவுமே இங்கே கிடையாது. அங்கேயே செத்து போயிருக்கலாம். இந்த மனுஷனுடைய மனநிலை பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது? இந்த மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு நேரத்தில் ஆண்டவரே என் தப்பு பண்ணிட்டாண்டவரே எங்கள் மன்னிச்சிருங்க, நம்பிக்கையோடையும் பேசுகிற, சோத்துக்காக கடலை தூக்கியும் போடுற மனுஷன் 2 மனுஷனை பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதையும் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. என்ன போகிறாரு மோசே, ஆண்டவரே பார்த்துங்க ஆண்டவரே, ஏன் மோசே சரி போ, மக்கள் தண்ணி கேட்குது போ, வேற ஒரே பாறை இருக்கும், பாறை தட்டு மக்களுக்கு தண்ணி விடுங்க, அதையும் ஆண்டவர் சகித்து கொள்றார். சகோதரர்களே, கடவுள் என்ன சொல்றது, ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறது, என் புள்ள ஒரு முறை என் மூஞ்ச காய் துப்புறான், ஒரு மூஞ்சது அப்பான்னு சொல்லிட்டு காதலி எழுறான். நான் வந்து பழிவாங்க முடியுமா? பழிவாங்கிற ஆண்டவர் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். கடவுள் நம்முடைய இரட்டை வேடங்களையும் 2 மனசையும் அவர் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். பாருங்க, இஸ்ரேல் மக்களே, இந்த பாறையிலேருந்து தண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஆண்டவர் செய்தார் சொல்லி என்ன பண்ணுறாரு, இங்கே ஒரே பாறையை அடித்து தண்ணீரை என்ன பண்ணுறாரு, கடவுளை கிருபையால் மோசே கொடுக்குறார். சகோதரர்களே, நம்முடைய நம்பிக்கையற்ற தன்மையால்
கடவுளை நம்ம சோதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். திருப்பாரில் பாருங்க பார்ப்போம். அப்படி சோதிக்காதீங்க ஆண்டவரை, எப்போதும் நம்பிக்கையா இருங்க. ஒரு முறை இப்படி இருக்கிற, ஒரு முறை இப்படி இருக்கிற, ஏன் வேண்டாம். ராயப்பர் விண்ணக திறவுகோலே ஒரு முறை பெறாரு, சாத்தாங்கிற பேரை ஒரு முறை பெறாரு. ஏன் இந்த 2 நிலை? ஏன் எப்பொழுதும் ஆண்டவர் விசுவாசி நம்பிக்கையா இருங்களேன். திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். அன்று மெரிபாவிலும் மாசாவிலும் இல்லையா, அந்த மனசை கடினப்படுத்திக்காதீங்க, ஆண்டவரை சோதிக்காதீங்க, எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, ஆண்டவரை நம்பிக்கை வச்சிருங்க என்று இன்றைய தியானமே இன்னைக்கு சகோதரர்களே. இறுதியாக இதுதான் இன்னைக்கு நம்முடைய வார்த்தை. எனக்கு ஞானம் சொல்கிற, எனக்கு செவி கொடுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீதிமொழிகள் 9:7. யோபு ஆகமத்தை பாருங்க பார்ப்போம். நீங்க அவர்கிட்ட மன்றாடுவீங்க, அவங்களுக்கு செவி கொடுப்பார். எப்போ? நம்பிக்கையோட. என்ற கடவுள் நம்மளை வெறுத்து ஒதுக்க மாட்டார் ஆண்டவர். ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சகோதரர்களை இன்னொன்று வேற ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இதுதான் இறுதி தியானத்தின் நிறைவு தான். நம்பிக்கை என்னன்னு தெரியுமா? எபிரேயர் 11:1. நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. நம் கண்ணால் பார்க்க முடியாது, நம்பி இருக்கணும். நம்பினால் அது அந்த நடக்கும். உனக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். எரேமியா 17:7. நீ கடவுளை நம்பியிருக்கிறியா, உனக்கு அனைத்து ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவார். எப்பொழுது? நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருந்தார். சகோதரர்களே, கண்ணுக்கு புலப்படாத கடவுளை உள்ளூர நம்பினால் கடவுளுடைய திருக்கரம் நம்மை என்றும் காக்கும். அவர் திருக்கரம் அசைவிடாமல் பாதுகாக்கும். நம்புவோம், அழுப்புவோம், சந்திப்போம்.